வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ரொம்பவே ஈஸியான ஒரு பிரான் பெப்பர் ஃப்ரை. இது வந்து கொஞ்சம் செமி கிரேவி டைப்ல நம்ம செய்ய போறோம். இது வந்து ரைஸ்க்கு, ரோட்டிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான பிரான் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாச்சு. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் நீளமா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், கோல்டன் கலரா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்துட்டு என்னோடது கடைசி ஆயிடுச்சு, அதனால தண்ணியில கலந்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு 1 டீஸ்பூன் தான், கெட்டியா இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இவங்க நல்லா இதோட வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகட்டும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இந்த தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கி மேஷ் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான மசாலா சேர்த்திடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். தேவைப்பட்டால் மறுபடியும் கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து காரத்துக்கு நம்ம வரமிளகா பொடியெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் பெப்பரோட காரம் மட்டும்தான். தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்திப்போம், அவ்வளோதான் நம்ம காரத்துக்கு போட போகிறோம். பெப்பரையும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 250 கிராம் ப்ரான். இதை சேர்த்திடலாம். அதில் இது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்திட்டோம் தக்காளி வதங்கும் போதே. தேவைப்பட்டால் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ப்ரான் மசாலாலாம் ஒன்றா சேர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்த போகிறோம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ப்ரான் வந்து ரொம்ப சீக்கிரமே வெந்துடும், ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் ப்ரான் வேகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்திக்கலாம். இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ப்ரான் போட்டு வச்சு இப்போ வெந்திருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் கிரேவியாக செய்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதை இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரம்பத்தில் ஊற்றுற தண்ணியே கம்மியாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப நேரம் வெந்துட்டே இருந்துச்சுன்னா ப்ரான் வந்துட்டு ரப்பர் மாதிரி ஆகிடும். 5 நிமிஷத்துக்கு மேலே ப்ரானை வந்துட்டு வேக வைக்க வேணாம். இப்போ இது இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் பெப்பர் கறி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட செம்ம டேஸ்டியான காரசாரமான ப்ரான் பெப்பர் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ் கூட, ரோட்டி, சப்பாத்தி, நான் எது கூட வேணாலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.